அண்மை செய்தி. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து வசதிகளுடனும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசை உயர்நீதிமன்றம் பாராட்டியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, உங்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக துவக்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என்று ஜனவரி 24ஆம் தேதி போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆர் மஞ்சுளா கொண்டு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் கோயம்பேட்டில் உள்ள தங்களது இடத்தில் பேருந்துகளை நிறுத்தி வைக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் மீண்டும் கிளாம்பாக்கத்திற்கு எடுத்துச் செல்லும் போது குறிப்பிட்ட இடங்களில் பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்கவும் அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் கோயம்பேட்டில் பேருந்துகளை நிறுத்தி வைக்க அனுமதிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். மற்ற கோரிக்கைகள் குறித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 400 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்தில் உணவகங்கள், இலவச மருத்துவங்கள், பெண்களுக்கான பிரத்யேக வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் தூரத்தை தவிர வேறு எந்த ஒரு அசௌகரியமும் இல்லை என்றும் விளக்கமளித்தார். கிளாம்பாக்கத்திலிருந்து மக்கள் வசதிக்காக சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பிரச்சனையில் சுமூக தீர்வு காண வரும் வேண்டும் எனவே சனிக்கிழமை இவர்களுக்கிடையே ஒரு பேச்சுவார்த்தை கூட்டமானது நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர்கள் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த விவகாரத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் விவரங்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி வழக்கின் விசாரணையை வருகிற 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து வசதிகளுடன் கூடிய கிளாம்பாக்கம் பேருந்துகளையும் திறக்கப்பட்டுள்ளதற்கு பாராட்ட வேண்டும் என கூறிய நீதிபதி எந்த திட்டம் வந்தாலும் அதில் குறை இருப்பது தவிர்க்க முடியாத ஒன்றே என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.